மீனா, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உனக்கு உதவி பண்ணா அது குடும்பத்துக்கு நாங்க பண்ற துரோகம் ஆயிடும். இனிமே நீ உதவி எல்லாம் கேட்டு வராத. போய் நீங்க திமிர பாத்தீங்களா? முதல்ல உதவின்னு பவ்யமா கேட்டா முடியாதுன்னு எப்படி பேசிட்டு போறாரு. இவங்க கேரக்டர் தான் எனக்கு இப்பதான் புரியுது. சரி விடுங்க. அதான் நான் முத்துக்கிட்ட சொன்னேன் பாட்டி. எனக்கு இப்பதான் பாட்டி புரிஞ்சுது. அந்த நேரத்துல அவன் என்கிட்ட சொல்லலைன்னு அதனால நானும் அவகிட்ட ரொம்ப விருப்ப கொட்டிட்டேன். அத்தை போது விடுங்க. இவ்வளவு புகழ்ந்ததெல்லாம் என் பையன் வாழ்க்கைக்கு நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். அவனுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என் பையனை நான் இப்படியே விட மாட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? மனோஜ் தான் முடிவு பண்ணணும். அவன் வாழ்க்கையை பத்தி அவன் தான் முடிவு செய்யணும். அவனுக்கு எது சரீரப்படுதோ அது பண்ணட்டும். மற்றவங்க யாரும் அந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். விஜயா, என் புள்ள சொன்னதை கேட்டல. இனிமே எதுவா இருந்தாலும் நீயா முடிவு எடுக்காத. மனோஜுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். அம்மா எனக்கு நல்லதான் பண்ணுவாங்க பாட்டிக்கு. எல்லாம் அவங்க முடிவு ஏய் முத்து, பாட்டி. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பாட்டி. நான் நல்லா பாத்துக்கிறேன். அவங்க கோபம் பட மாட்டேன். நீங்க நல்லா இருந்தா சந்தோஷம் தாண்டா. மனோஜ், நீ தைரியமா இருப்பா. ஒரு சிகப்பு கலர் ஷர்ட்டை காணும்பா. அதான் ரோகிணி தேடுறேன். இன்னும் நீ அவளை மறக்கலையா? பழைய ஞாபகத்துல. அப்படி என்னடா ஞாபகம் உனக்கு? விடு, 2 வருஷம் கூட வாழ்ந்திருக்கேன். அதே எப்படி அவளால மறக்க முடியும்? மறக்கணுங்க, அதுதாங்க அவன் வாழ்க்கைக்கு நல்லது. மறக்கிற மாதிரி விஷயத்தை நான் பார்லர் பண்ணிட்டு போயிருக்குது. உங்களுக்கு ஞாபக சக்தி வேற அதிகமாச்சே. உடனே அவனை மறக்க சொன்னா எப்படிமா? கொஞ்சம் டைம் கொடுங்க.